பிரைமரி பிள்ளைங்களை வெல்கம் பண்ணிடுவோம். நல்ல ஜோரா கையை தட்டு. BIBLE. நாள் ஒன்று. ஆவில் எண்ணுலகள் பாக்கியவான்கள் பரலோகராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. வாவ், சூப்பர். கையை தட்டலாமா? அழகா சொல்லியாச்சு. நாள் 2. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. வெரி குட். நல்ல ஜோரா கையை தட்டு. நாள் 3. சாந்தம் குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. வெரி குட். நல்லா கிளாப் பண்ணிடுமா? சூப்பரா கிளாப் பண்ணிடலாம். நாள் 4. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:6. வெரி குட். நல்லா கிளாப் பண்ணிடுவோம். ஜோரா கை தட்டு. நாள் 5. இரக்கமுள்ள பாக்கியவான்கள் இரக்கம் பெறுவார். மத்தேயு 5:7. வெரி குட். நல்லா கிளாப் பண்ணிடுவோம். சூப்பர் சூப்பர். வெரி குட். நாள் 6. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. வெரி குட். நல்லா கிளாப் பண்ணிடுவோமா எல்லாரும்? நாள் 7. சமாதான பணிகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திர என்ன பண்ணுவார்கள். மத்தேயு 5:9. வெரி குட். சூப்பர். பிரைமரி பிள்ளைங்க இன்னும் நிறைய ப்ரோக்ராம் பண்ண போறாங்க. என்ன பண்ண போறாங்க? அண்ணே நாள் கொண்டாட்டம் அப்படின்ட்டு ஒரு இதை பண்ண போறாங்கண்ணே. ஓகே. சுற்றுச்சூழல் தினம். சுற்றுச்சூழல் தினம் என்பது தேவன் படைத்த நமது பூமியை நாம் பாதுகாப்பது. நட்பு தினம். நட்பு தினம் என்பது நண்பர்கள் வழங்கும் தோழமை, நம்பிக்கை மற்றும் புரிதலின் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கும் நாள். ஜெபதினம் என்பது என்னுடைய குடும்பம், நண்பர்கள், உலகம் நன்றி சொல்லுதல் எனக்காக ஜெபிக்க கற்றுக்கொண்டேன். ஒற்றுமை தினம். கருத்து வேறுபாடுகள் இருந்த போதில் ஒற்றுமை கொண்டாடி நாள். சமுதாய தினம். சமுதாய தினம் என்பது சுற்றுப்புறத்தாளுடன் ஒற்றுமையும் பிணைப்பையும் கொண்டாடப்படுகிறது. குடும்ப தினம். குடும்பத்தில் எல்லாரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நேரத்தை செலவழிக்கும் சிறப்பு நாள். கொண்டாட்ட தினம். வாழ்வில் நடக்கும் நல்ல விஷயத்தை கொண்டாடவும் இயேசுவின் ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. நமக்கே தெரியாது இவங்க பாட்டுக்கு ஜாலியா சூப்பரா ஒன்னொன்னுக்கும் கொண்டாடி இருக்காங்க. நல்ல ஒர்க்கா கூட கை தட்டிடலாமா? செம்ம சூப்பர். ஜாலியாக ஆடிட்டு போனீங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். என்னவோ ஒன்று செம்மையா பண்ண போறாங்க. இப்போ என்னன்னு தெரியல. என்ன பண்றீங்க தாத்தா? இப்பதான் வாக்கிங் முடிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க தாத்தா? செய்தித்தாள் வாசிப்பேன்டா. அதான் போன்லயே பாத்துக்கலாமே தாத்தா. போன்ல பார்த்தா கண்ணு கெட்டு போயிடும். வாசிக்கிற பழக்கத்தையே விட்டுட்டீங்கடா. டேய், நாங்கெல்லாம் அந்த காலத்துல எப்படி ஆரோக்கியமா இருந்தோம் தெரியுமாடா?
அதை நீ பாருடா. தூங்கி எந்திரிச்சு பல் தேய்ச்சு முகம் கழுவி எக்ஸசைஸ் பண்ணி ரன்னிங் போய் செய்தித்தாள் வாசிப்போண்டா. தூக்கே கிட்ஸ் ஆகிய நாங்கள் எந்திக்கும் போதே ஃபோனோட தான் எந்திப்போம். பல் துளக்கும் போதும் ஃபோனை பார்த்துட்டே தான் ப்ரெஷ் பண்ணுவோம். அப்புறம் ஃபோட்டோ எடுப்போம், ஸ்டேட்டஸ் போடுவோம், எல்லாம் செய்வோம். காலையில் தூங்கி எழும்பும்போது ஃபோனை பார்த்துக்கிட்டே எழும்புறீங்க. நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். சொந்த பந்தம் ஒருத்தரோட ஒருத்தர் பேசுகிறதே இல்லை. தாத்தா நாங்கள் ஃபோனில் எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டே தான் இருப்போம் தாத்தா. டேய், நாங்கள் பேசி சிரித்து பகிர்ந்து சாப்பிடுவோண்டா. நாங்கள் ஜொமேட்டோவில் ஆர்டர் போட்டு சாப்பிடுவோம் தாத்தா. அது உடம்புக்கு கேடுடா. தாத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுவை முக்கியம் இல்லைடா, ஆரோக்கியம்தான் முக்கியம். அந்த காலத்தில் நாங்கள் எப்படி சாப்பிட்டோம் பாருடா. ஊட்டி பகிர்ந்து ஒன்றா சாப்பிட்டோம்டா. ஆரோக்கியமானதை தான் நாங்கள் சாப்பிட்டோம் தெரியுமா. நாங்கள் டெலிவரி பண்ணி அதை எடுத்து ஃபோட்டோ எடுத்து சாப்பிடும் போது ஃபோட்டோ எடுப்போம், ஸ்டேட்டஸும் போடுவோம். எப்படி போட்டி போட்டு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா. இப்படி ஃபோன் பார்த்துக்கிட்டே இருந்தா சோம்பேறித்தனம் தான் வரும், கண் பார்வையும் கெட்டு போயிடும். நாங்களாம் என்னென்ன தின்பண்டம் சாப்பிட்டோம் தெரியுமாடா. அதிரசம், முறுக்கு, எள்ளு மிட்டாய், கடலை மிட்டாய், இப்படி ஆரோக்கியமானது தான் நாங்கள் சாப்பிட்டோம் தெரியுமா. நாங்களாம் லேஸு, லாலிபப்பு, ஜெல்லி மிட்டாய் இதெல்லாம் சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும் தாத்தா. பார்த்தியாடா, நாங்கள் இப்போ ஆரோக்கியமாக இருப்பதற்கு நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடு தான் காரணம். இப்படி ஃபோனில் ஆர்டர் பண்ணிக்கிட்டே சாப்பிட்டா எப்படி ஆரோக்கியமாக இருக்க முடியும்? நோய் தான் வரும். தாத்தா நாங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு அப்போது என்னெல்லாம் சாப்பிட்லாம் தாத்தா? சாப்பாடு மட்டும் இல்லைடா, நாங்கள் எப்படி விளையாடணும் தெரியுமா. ரவுண்ட் அடிப்போம், நொண்டி விளாண்டோம், ஸ்கிப்பிங் விளாண்டோம், இப்படி பல விளையாட்டு நாங்கள் விளாண்டோம் தெரியுமாடா. நாங்கள் ஃபோனில் நிறைய கேம் வச்சுருக்கோம் தாத்தா. ஃபோனில் உட்காந்தே நாங்கள் விளையாண்டுக்கிட்டே இருப்போம். இப்படி விளாண்டா எப்படிடா ஆரோக்கியமாக இருக்க முடியும்? ஆமாம் தாத்தா, இப்போ தான் எனக்கு புரியுது. நீங்கள் ஆரோக்கியமாக இருந்ததுக்கு என்னெல்லாம் காரணம்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் தாத்தா. நானும் இனிமேல் உங்களை போல் ஹெல்த்தியாக சாப்பிடுவேன், அதையே நான் ஃபாலோ பண்ணுவேன் தாத்தா. தேங்க்ஸ் தாத்தா. பின்னாடி இருக்கிற சேரில் உட்காந்துருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு ஆசை. ஒரு காலத்தில் நாம் இப்படி தானே இருந்தோம், இப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் இப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீலிங் எங்களுக்கு தெரியுது. ஸோ நல்லா இன்னும் உற்சாகமாக ஜோராக கை தட்டுங்க. அண்ணே, அந்த லேஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே, அப்போ சாப்பிடக்கூடாதா? ஆமாண்ணே, அது ஏதோ உடம்புக்குள்ள ரொம்ப கேடானே. ஐயோ, இந்த லாலிபப்பு, இந்த சாக்லேட்டு, கேக்கெல்லாம் நாங்கள் ரொம்ப சாப்பிடுவோம். இனிப்பாக இருக்குமே, சூப்பராக இருக்குமே சாப்பிட. அது நல்ல டேஸ்ட்டாக இருக்குண்ணே, ஆனால் உடம்புக்கு ரொம்ப கேடுண்ணே அது. அப்புறம் நாங்கள் வீட்டிலே இருந்து நல்லா ஜாலியாக கேம் விளையாடுவோம். எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இல்லைண்ணே, கேம் விளையாடக்கூடாதுண்ணே. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி கேம் விளையாண்டு கடைசியில் அவருக்கு மூளை குழம்பி. ஐயோ, கேம் விளையாண்டு மூளை குழம்பி போச்சா? ஆமாண்ணே, அப்படியே பைத்தியம் மாதிரி ஆயிட்டாரு அவரு. ஐயோ, பயமா இருக்கு எனக்கு. நானும் கேள்விப்பட்டேன், ரொம்ப நேரமா கேம் விளையாண்டுட்டே இருந்தா கண்ணு கெட்டு போயிடும், அப்புறம் படிப்பு வராது, அப்புறம் நம்ம யோசிக்க முடியாது அப்படிலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். பிள்ளைங்களா, நீங்க கேம் விளையாடுவீங்களா இனிமே? ரொம்ப யாரெல்லாம் ரொம்ப நேரம் இனிமே கேம் விளையாட மாட்டேன்னு சொல்றீங்க? நல்லா ஓடி பிடிச்சி விளையாடுங்க. நல்ல வீட்டில் வேறு ஏதாவது நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடுங்க. செல்ஃபோனில் ரொம்ப நேரம் இது பண்ணாதீங்க, சரியா? சரி, இப்போ பிரைமரி ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சா? ஆமாண்ணே, பிரைமரி பிள்ளைங்க முடிச்சிட்டாங்க. இப்போ ஜூனியர் பிள்ளைங்கண்ணே இருங்க. பிரைமரி பிள்ளைங்களுக்கு யாருமே கையே தட்டலையே. நல்லா கை தட்டிடுவோமா? சூப்பராக பண்ணாங்க டீச்சர்ஸ். பிரைமரி எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணீங்க. காட் பிளஸ் யூ.